ஹாய் buddies, நான் உங்கள் பூபாலன். இன்னைக்கு நம்ம யோகம் ட்ரெண்ட்ஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா குவைட் கியூட்டிங் அப்படிங்கிற ஒரு டாபிக் தாங்க பார்க்க போறோம். இந்த டாபிக் உள்ள பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட்ஸ் இருக்குங்க. குவைட் கியூட்டிங் என்றால் என்ன, ஒய் ட்ரெண்ட், அதாவது இது ஏன் இப்போ வந்து ட்ரெண்டா இருக்கு, திஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ், அதாவது இது வந்து பாசிட்டிவா இல்லை நெகட்டிவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெரியர்ல ஹவு டு ஹேண்டில், இதை வந்து நம்ம லைஃப்ல வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்றது, அதை பத்தி பார்க்க போறோம். வெல்கம் டு யோகம் ட்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், குவைட் கியூட்டிங் என்றால் என்ன? அதாவது குவைட் கியூட்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கான கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் நீங்க செய்யணுங்க. எக்ஸ்ட்ரா வந்து எந்த ஒரு வேலையும் செய்ய தேவையில்லைங்க. அந்த வேலைக்கு மட்டும் சம்பளத்தை பெறுவீங்க. நோ ஹார்ட் ஒர்க், நோ எமோஷனல் ஹேண்டில். அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எந்த ஒர்க்கும் செய்ய மாட்டீங்க. அந்த ஒர்க்கை மட்டும் செய்வீங்க. செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அமைதியாக அதுல இருந்து வெளியே வந்துருவீங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா குவைட் கியூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குவைட் கியூட்டிங் வந்து ஏன் ட்ரெண்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேண்டமிக் அப்புறம் ஒரு பெரிய மைண்ட் ஷிஃப்ட் நடந்துச்சுங்க. அதுல பார்த்தீங்கன்னா ஒர்க் லைஃப் வந்து பேலன்ஸ் இல்லாம இருந்துச்சுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து இழக்க ஆரம்பிச்சாங்க. ஜாப்ல என்னதான் நம்ம விசுவாசமா இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த ஜாப்ல செக்யூரிட்டிங்கிறது ரொம்பவே கம்மியா இருந்துச்சுங்க. அதனால தான் பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல இது ரொம்பவே ட்ரெண்டா இருந்துச்சுங்க. இந்த குவைட் கியூட்டிங்ல பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்க போறோம். இதுல வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அதுக்கு என்ன டிஃபரண்ட் பாத்தீங்கன்னா, பாசிட்டிவ்னு பார்க்கும்போது உங்களுடைய மென்டாலிட்டி ஹெல்த் வந்து பராமரிக்கப்படுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜாப் வந்து பர்ன் ரொம்பவே குறைவா இருக்குங்க. லைஃப்ல டைம் எனர்ஜி நீங்க சேவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. நெகட்டிவ் சைடு பார்க்கும்போது நோ growth, மேனேஜருக்கும் டீமுக்கும் அடிக்கடி டைனமிக் ப்ராப்ளம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதுங்க. லோ மோட்டிவேஷன் ஜாப், அதாவது எந்த ஒரு மோட்டிவேஷன் இல்லாம ஜாப் வந்து இலக்க கொடுங்க. உங்களுடைய லைஃப்ல வந்து இதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ண போறீங்க அதை பத்தி பார்க்கலாம். இதுல வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. நீங்க வந்து கியூட்டிங் யூஸ் பண்றீங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இல்ல வந்து நான் growth through பண்ற பொண்ணு அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. இந்த கியூட்டிங் யூஸ் பண்றீங்கன்னா அதுக்கு என்ன ஆப்ஷன் பாத்தீங்கன்னா டைம் வந்து ப்ரொடக்டிவிட்டி பண்ணுங்க. ஃப்ரீலான்ஸ்ல ட்ரை பண்ண ஆரம்பிங்க. ஹெல்த் ஸ்கில்ல வச்சு லேர்னிங் பண்ண ஆரம்பிங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 2ல பாத்தீங்கன்னா growth through பண்ண ஆரம்பிக்கிறீங்களா, அதுக்கு என்ன வழின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிகேஷனை வளர்த்துக்குங்க. வளர்த்துக்கிட்டு உங்களுடைய முதலாளி கிட்ட நல்லபடியா பேச ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ண ஆரம்பிங்க. கடைசியா பாத்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி பவுண்டரிஸ், அதாவது உங்களுக்கான எல்லையை வந்து நீங்க வச்சுக்க முடிவு பண்ணுங்க. உங்களுடைய ஒர்க்கை வந்து ஒர்க் ஷிப் மாதிரி பண்ண ஆரம்பிங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா லைஃப்ல ஒரு growth கிடைக்க ஆரம்பிக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யோகம் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களுக்கு டான்டான பெல் ஐகான் வரும். நாங்க நிறைய கடைகளை பத்தி ப்ரமோஷன் பண்ணி போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் நீங்க பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பாத்துங்க. நாங்க நிறைய பிசினஸ் சம்பந்தப்பட்ட வீடியோலாம் பண்ணி போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பாத்துருங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் பூபாலன். நன்றி.